வெல்கம் டு வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கு நம்ம சேனலில் ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சர் செய்யக்கூடிய முறையை பார்க்க இருக்கிறோம். அதுவும் ஒரு டிஃபரெண்டான முறையில் பண்ணியிருக்கிறோம். முற்றிலும் ஹைட்ராலிக் ப்ரெஷர்னால் ஒர்க் பண்ண முடியாது இதை செய்திருக்கிறோம். பொதுவாக ஒரு சானிடைசர் டிஸ்பென்சர் வாங்கணுன்னா 3500 முதல் 5000 ரூபாய் ஆகுது. ஆனால் நம்ம செய்திருக்கக்கூடிய முறையில் எல்லோரும் செய்யக்கூடிய அளவில் சிம்பிளாக ஒரு 100 ரூபாய்க்கே இதை செய்ய முடியும். ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடங்களையும் இது யூஸ் ஆகும். இது எப்படி பண்ணுறது என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே செல்லலாம். நான் இந்த சானிடைசர் டிஸ்பென்சர் செய்யறதுக்காக இந்த பைப்பை எடுத்திருக்கிறேன். இந்த பிவிசி பைப்பு 3 அடி நீளம் கொண்டது, கிட்டத்தட்ட 3 இன்ச்சு விட்டத்தை கொண்டது. இந்த சானிடைசர் பாட்டில் எடுத்திருக்கிறேன். இந்த அளவு இந்த சானிடைசர் பாட்டில் இதை பொருத்தக்கூடிய அளவுக்கு இதில் ஒரு ஹோல் செய்திருக்கிறேன். ஹைட்ராலிக் டிஸ்பென்சர் செய்ய 2 இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு எடுத்திருக்கிறேன். ஒன்று பெருசு, இன்னொன்று சின்னது. இது 2 இணைச்சி எப்படி ப்ரெஷரை உருவாக்குறது என்பதை இப்போ பார்க்க. இந்த இன்ஜெக்ஷன் சிரிஞ்சில் ஒரு குளுக்கோஸ் டியூப் இணைச்சிருக்கேன். இதில் இப்போ தண்ணியை நிரப்பிக்கலாம். இந்த டியூபினுடைய அடுத்த எட்ஜை இந்த சிரிஞ்சில் இணைச்சிக்கிறேன். 2 சிரிஞ்சையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கத்தில் உள்ள சிரிஞ்சினுடைய பிஸ்டனை அழுத்தும் போது மறுபக்கத்தில் உள்ள சிரிஞ்சினுடைய பிஸ்டன் மேல் நோக்கி உயர்வதை நீங்கள் பார்க்குறீங்க. இதே ஹைட்ராலிக் ப்ரெஷர்னால தான் இந்த டிஸ்பென்சர் ஒர்க் ஆகும். நான் ஒரு 3 இன்ச்சஸ் பிவிசி பைப்பினுடைய எண்டு கேப் எடுத்திருக்கிறேன். அதனுடைய சென்டரில் இந்த இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை பொருத்த போகிறேன். சரி, ஹோல் போட்டாச்சு. இந்த சிரிஞ்சு இதில் மாட்டிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டியூப் உள்ளே போகிறதுக்காக ஒரு ஹோல் கூட போட்டுக்கணும். இந்த சானிடைசர் பாட்டிலை இதில் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ரவுண்ட் பிளாக்லேருந்து வெட்டி எடுத்துருக்கிறேன். இது எலக்ட்ரிக் ஸ்டோரில் உங்களுக்கு வாங்க கிடைக்கும். 3 கிளிப் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் மாட்ட போகிறோம். பைப்பில் மாட்டலாம். இப்போ நம்ம பெடல் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பெரிய சிரிஞ்சை இந்த ஸ்டேயில் மாட்டி அப்படியே கீழ்ப்பாகத்தில் பொருத்த போகிறோம். இந்த குழாய் உட்பாகமாக எடுத்துக்கணும். ஆல்ரெடி இந்த சிரிஞ்சு பொருத்தப்பட்ட எண்டு கேப்பை இங்கே பொருத்தியிருக்கேன். பெடல் மாட்டுறதுக்காக வேண்டி இந்த கிளிப்பை இங்கே பொருத்திக்கலாம். பெடல் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இது ரவுண்ட் பிளாக்கு எலக்ட்ரிக் கடையில் கிடைக்கும். இது ஒரு 1/2 இன்ச்சு பிவிசி பைப்பு. அதில் ஒரு எண்டு கேப் வச்சுருக்கேன். அந்த எண்டு கேப்பு கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கணும். அது மேல் பாகத்தை பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன். பெடலை இப்போ இதில் மாட்டிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு துவாரம் போட்டு வச்சுருக்கேன். பெடல் இப்போ மாட்டிட்டோம். பெடல் அங்கங்கே மூவ் ஆகாமல் இருக்க 2 நட்டை போட்டிருக்கணும் சைடில். மேல் பாகத்தில் உள்ள சிரிஞ்சில் இந்த அளவு தண்ணி நிரப்பியிருக்கேன். கீழ்ப்பாகத்தில் உள்ள சிரிஞ்சில் இந்த பெடல் மட்டமாக இருக்கும் வரையிலும் தண்ணி எடுத்துக்கணும். இந்த குழாயை மேல் பாகத்தில் உள்ள சிரிஞ்சில் பொருத்திக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சானிடைசர் பாட்டிலை இதில் வைக்க போகிறேன். சிரிஞ்சினுடைய பிஸ்டன் சானிடைசருடைய கேப்பில் தொட்டும்படியாக வச்சுருக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய சிரிஞ்சில் உள்ள பிஸ்டன் மேல் நோக்கி மூவ் ஆகுறது. அதனால் ஏற்பட்ட ப்ரெஷர்னால மேல் உள்ள சிரிஞ்சில் உள்ள பிஸ்டன் கீழ் நோக்கி அழுத்துக்கிறது. இதனால் சானிடைசர் ஒர்க் ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பண்ணி காமிக்க போறேன். இது பெடல் ஆப்ரேட்டடாக இருக்கிறதுனால தொற்றதும் பரவுவதற்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்பதையும் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு சிறந்த வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்ட்ரி.